கல்யாணம் சீரியல்ல சித்ரா தேவி கௌதம காணோம். கௌதமுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு டிராமாவ ஸ்டார்ட் பண்றாங்க. சித்ரா தேவி இவ்வளவு பேசியும் யாருமே அத கண்டுக்கவே இல்ல. என்ன நான் இவ்வளவு இதா சொல்றேன். நீங்க கௌதம ஒரு எதிரியாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்களா? அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஐஸ்வர்யா இருந்துகிட்டு, உங்க நாடகத்த முதல்ல நிறுத்துங்க. உங்க கௌதமால தான் நான் இப்படி இந்த நிலைமையில நானும் என் குழந்தையும் இருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து ஏந்திரிச்சு போயிடுறாங்க. சோ எல்லாருமே சித்ரா தேவி கௌதமுக்கு எதிரா தான் வீட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது சித்ரா தேவிக்கு நல்லாவே புரிஞ்சு போகுது. சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த பக்கம் கௌதம் எங்க போயிருக்கிறாப்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கான்ட்ராக்டர்ட்ட போயிட்டு பணம் 40 லட்சத்த குடுத்து, இத நீங்களே போய் அந்த சூர்யா கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்றாப்ல. இந்த பணத்த மட்டும் வாங்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்கிற பிரச்சனை நெறைய இருக்கு அப்படின்னு கௌதம் மனசுக்குள்ளாரையே நினைக்கிறாப்ல. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. சோ இந்த பக்கம் ரொம்ப லேட்டா சூர்யா வீட்டுக்கு வராரு இல்லையா? சோ மகா கிட்ட சாப்பாட ஊட்டி விட சொல்றாரு. சரி ரூமுக்கு போங்க அப்படின்னு மகாவும் சொல்றாங்க. அதே மாதிரி மகாவுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே சூர்யா கையில அடிபட்டிருக்கிறத மகா பார்த்துட்டு பதறி போய் கத்திடுறாங்க. எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம சூர்யா ஆபீஸ்ல நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. சோ கௌதம் ஒழுங்கா அங்க ஆபீஸ்ல கான்ட்ராக்ட் குடுக்காததுனால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. உடனே நம்ம எல்லாருமே போனதுக்கு அப்புறம் நம்ம சூர்யா மகா கிட்ட கட்டி பிடிச்சுக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு முத்தமெல்லாம் கேட்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கௌதம் தான். கௌதம் வந்து சாரி கேட்கிற மாரி ஒரு டிராமாவ போட்டு போறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சூர்யா போய் மகா கிட்ட ரொமான்ஸ் பண்ண பார்க்குறாரு. மறுபடியும் கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.